பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்ளுவாயாக. இந்த வசனத்தை நல்ல ஒரு செய்தியாக நான் விளக்கம் கொடுத்து என்னுடைய பத்திரிக்கையில் எழுதியிருக்கிறேன். ஜீவதுணிங்கிற பத்திரிக்கையில் மே மாதம் அந்த பத்திரிக்கை வெளிவரும். ஒருவேளை அந்த பத்திரிக்கை உங்களுக்கு வேணும்னா உங்கள் அட்ரஸை நீங்கள் எனக்கு அனுப்பலாம். 98 65 09 10 15 என்ற எண்ணுக்கு பிரதர் எனக்கு உங்கள் மேகசின் தாங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளுவாயாக. பிரமாணம்னா என்ன? ஆங்கிலத்தில் அதுக்கு லா அப்படின்னு சொல்லி அர்த்தம். லான்னா சட்டம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கிற பரதேசி ஆனாலும் சரி சுதேசி ஆனாலும் சரி எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான் இருக்கணும். பிரமாணம்னா நமக்கு தெரியாது, ஆனா நியாய பிரமாணம்னா நமக்கு தெரியும். இல்லையா? ஆமா, 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகள் நமக்கு தெரியும், ஆனா அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமானா தெரியாது. நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு பிறகு என்னாகமம் லேவியராகமம் வாஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரமாணங்களை எழுதி கொடுத்திருப்பார். அந்த யாத்திராகமத்தின் 20ஆம் அதிகாரத்துக்கு பிறகுல என்னாகமோ லேவியராகமோ உபாகமம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரமாணங்கள் இருக்கும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இந்த 10 கட்டளை தான் நமக்கு தெரியும். அதை கடந்து தேவன் சொன்ன பிரமாணங்கள் எப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. உபாகமம் 28 ஃபுல்லா பிரமாணம் தான். நீ இப்படி வாழ்ந்தா இப்படி இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதத்தின் பிரமாணத்தையும் சாபத்தின் பிரமாணத்தையும் அங்க வச்சிருப்பார். சோ தேவனுடைய பிள்ளைகளை, பிரமாணங்கள்ங்கிறது சட்டத்தை குறிக்கிறது. அடுத்தது கட்டளைகள். அவருடைய கட்டளைகள்னா என்ன? ஆண்டவர் ஆதாமை பார்த்து டைரக்ட் ஸ்பீச்ல பேசுறார். ஆதாமே, இந்த தோட்டத்தில் இருக்கிற நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனி என்ன பண்ணாத, புசிக்காத. அப்போ கட்டளைகள்ங்கிறது ஒரு மனிதனை ஸ்பெசிபிக்கா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், உன் ஜனத்தை விட்டுட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அது கட்டளை. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்துல குடியிரு. கட்டளை. நோவாவின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு. கட்டளை. அப்ப நல்லா கவனிங்க, பிரமாணங்கள் வேறு, கட்டளைகள் வேறு. ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள். நியமங்கள் என்ன? தேவன் ஏற்படுத்தின நெறிமுறை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. அவர் சொல்றாருல, வருஷத்துல 3 தரம் உன் ஆண் மக்கள் என் சந்நிதியில வந்து நிற்கணும். நியமங்கள். நீ வருஷத்துல 3 தரம் கர்த்தருக்கு பண்டிகையை ஆராதிக்கணும். கூடார பண்டிகை, பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. பாருங்க, 3 வித பண்டிகைகளை கர்த்தர் தேவன் தமது ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இது அவருடைய நியமங்களாக இருக்கு. அவருடைய நியமங்களும் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கட்டளைன்னா என்னன்னு தெரியல, நியமங்கள்னா என்னன்னு தெரியல, அடுத்தது பிரமாணம்னா என்னன்னு தெரியல, கற்பனைன்னா என்னன்னு தெரியல. இப்ப கவனிச்சு பாருங்க, கட்டளைங்கிறது ஆர்டர், கமாண்ட் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரமாணங்கிறது சட்டம், லா. கட்டளைங்கிறது கமாண்ட் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நியமங்கள்ங்கிறத ஆர்டினன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிச்சு பாருங்க, அடுத்தது கற்பனைகள்னா கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிற நீங்க புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிறீங்க, நல்லது. ஆனா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நமக்கு கொடுத்த நியமங்கள் என்னன்னு தெரியுமா? நிருபங்களை வாசித்து பாருங்க, புரியும். அவருடைய பிரமாணங்கள் என்னன்னு தெரியுமா? அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்து பாருங்க, தெரியும். அவருடைய கற்பனைகள் என்னன்னு தெரியுமா? சுவிசேஷத்தில் அழகா சொல்லி இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவைகளை கை கொண்டு நடக்க பழகுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் உமது பிள்ளைகளுக்கும் உமது வேதத்திலிருந்து சுருக்கமாய் ஒரு சத்தியத்தை சொல்லி இருக்கிறேன். இந்த சத்தியம் அவர்கள் மனக்கண்களை திறக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் குறைவற்றவர்களாய் நிறைவான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபமணி
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில காணப்படுகிற கருப்பு பகுதி அது மாற்றப்படுகிறது. கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிறார். ராஜாத்தி, அவருடைய கரம் குறுகி போகல. உனக்கு வேண்டிய நன்மைகளை அவர் கட்டளையிடுவார். அபிஷா, அற்புதங்களை செய்கிற தேவன் உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். தகப்பனே, உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.